அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்று ஓதப்பட்ட அருள் வசனங்களிலே அல்லாஹ் சொல்லும் நேரங்களிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்வான், மனிதனுடைய படைப்பு எப்படியெல்லாம் இருந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பித்து விட்டு அதனுடைய இறுதி பகுதியிலே அல்லாஹ் சொல்லும் போது 3 இருள்களில் மனிதன் இருந்தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருவான். 3 இருட்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த 3 இருட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் இருட்டு தாய் உலகம் என்பது ஒரு இருட்டு, 2வது தாயினுடைய வயிறு 2வது இருட்டு, 3வதாக கர்ப்ப பை என்பது 3வது இருட்டு. இருட்டு என்பது 3ஐ அல்லாஹ் சொல்லி காண்பித்து இந்த 3 இருளுக்கு மத்தியில் தான் இந்த மனிதனை நாம் படைத்தோம், இந்த மனிதன் இந்த 3 இருளுக்கு மத்தியிலே இருந்தான் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னொரு அறிவிப்பிலே சொல்லும் நேரத்திலே இப்படி சொல்வார்கள், தாயினுடைய வயிறு என்பது ஒரு இருட்டு, 2வதாக தாயினுடைய கர்ப்பப்பை அது 2வது இருட்டு, 3வதாக அவனை சுமந்து சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கின்றதே, அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய தண்ணீர் பை அது ஒரு இருட்டு. இந்த 3 இருட்டின் மூலமாக இந்த மனிதன் உள்ளே அவன் வசித்துக் கொண்டிருக்கின்றான், உருவாகி கொண்டிருக்கின்றான். இவன் பிறக்கும் நேரத்திலே முதலாக அந்த தண்ணீர் குடம் உடைய ஆரம்பிக்கின்றது, பனிக்குடம் என்பதாக சொல்வார்கள். அந்த குடம் உடைய ஆரம்பிக்கின்றது. உறைந்ததற்கு பின்பாக இந்த மனிதன் வெளியே வருவதற்காக முயற்சி செய்கின்றான். 2வதாக கர்ப்பப்பை திறக்கின்றது. 3வதாக தாயினுடைய உடல் உறுப்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய பாதைகளை அல்லாஹ் லேசாக்கி விடுகின்றான் என்பதை இந்த திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கின்றான். மனிதனை படைக்கும் நேரத்திலேயே அல்லாஹ் 3 இருட்டின் மூலமாகத்தான் அல்லாஹ் படைத்திருப்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் சொல்லும் போது அதையும் 3 இருட்டு என்பதாக அல்லாஹ் சொல்வான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் பேச்சிலே சென்றார்கள். அப்படி செல்லும் நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், உலகம் ஒரு இருட்டு, பூமி ஒரு இருட்டு, 2வதாக கடல் ஒரு இருட்டு, 3வதாக மீனுடைய வயது அது ஒரு இருட்டு பகுதி. இந்த 3 இருளுகளின் மத்தியிலே ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே இருந்தார்கள். அப்படி இருக்கும் நேரத்திலே எங்கிருந்தோ ஒரு குரலை கேட்கின்றார்கள். அந்த குரல் ஒரு வித்தியாசமான அபய குரலாக, ஒரு நிர்பந்தத்திலே மாற்றிக்கொண்ட நேரத்திலே ஓதக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தையை செவிமடுக்கின்றார்கள். அப்படி செவிமடுக்கக்கூடிய ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹ் யூனுஸ் என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த உயர்தரமான திக்ரை நீர்வீழ்ச்சிக்குள்ளாக இருந்து கொண்டே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திக்ராக செய்கின்றார்கள். அப்படி செய்யும் நேரத்திலே வானுலகத்தினுடைய மலக்குமார்கள் அந்த சப்தத்தை கேட்கின்றார்கள். இந்த சப்தம் எங்கேயோ கேட்டதை போன்று தென்படுகின்றது என்பதாக அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த குரல் அடிக்கடி கேட்ட ஒரு சப்தத்தை போன்று தெரிகின்றதே, இது யாருடைய குரல்? எங்கிருந்தோ நிர்பந்தத்திலே மாட்டிக்கொண்டு இந்த சப்தத்தை சொல்வதை போன்று தெரிகின்றதே, இது யாருடைய குரல் என்பதாக கேட்கும் நேரத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், அந்த குரல் உங்களுக்கு தெரியவில்லையா? இதுவரை அறிமுகமான மிகவும் பரிச்சயமான ஒரு குரல் தான். இந்த குரலை இதற்கு முன்பாக நீங்கள் கேட்கவில்லையா என்பதாக அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே மலக்குமார்கள் யார் என்பதாக கேட்கின்றார்கள். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல். அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளாக மாட்டிக்கொண்டார்கள். அந்த மீன் கடல் முழுக்க அவர்களை சுற்றி கொண்டே திரிகின்றது. அப்படி சுற்றி திரியும் நேரங்களிலே நிர்பந்தத்திலே மாட்டிக்கொண்டோம். உலகத்தினுடைய இருட்டு, கடலுடைய இருட்டு, 3வதாக மீனுடைய வயிற்றுக்குள்ளாக உள்ள அந்த இருட்டு, இந்த 3க்குள்ளாக தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்பதாக நிர்பந்தம் வரக்கூடிய அந்த நேரத்திலே ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தஸ்பீஹை ஓதியதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த இருட்டிலிருந்து அல்லாஹ் விடுதலையை கொடுத்ததாக திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். விடுதலை கொடுத்தது மட்டுமல்ல, இந்த தஸ்பீஹை யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அல்லாஹ்விடத்திலே நிர்பந்தமான நேரங்களிலே பாதுகாப்பை தேடுகின்றார்களோ அந்த மூமினான மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா முழுமையான பாதுகாப்பை தருவதாக திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பித்து இருக்கின்றான்.
நாம் ரம்ஜானுடைய நடுப்பகுதியினுடைய கடைசி பகுதியிலே அமர்ந்திருக்கின்றோம். இன்றும் ஒரு இரவு மட்டுமே நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு பாக்கியாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த நாட்களிலே எல்லா பாவங்களையும் மன்னிக்க பெற்று அதன் மூலமாக எல்லா துன்பங்களும் முழுமையான முறையிலே துடைக்கப்பட்டு அல்லாஹ்வின் தர்பாரிலே நிம்மதியோடு நிறைந்த அமல்களை செய்த சீதேவியினுடைய கூட்டத்திலே சேரக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.